ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கபாலி சாங்கு என்ன சொல்கிறது, தலைவரை விட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்கிற மாதிரி இருக்கு. செம மாசாக இருக்கு. நெருப்பிடா செம தூள். அநேகமாக என்ன சொல்கிறது, செம்ம ஹிட்டு. ஒரு டைலாக் சொல்கிறது, 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கபாலி திரும்ப அதே வந்துட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் செம்ம மாசு. விட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு தலைவர். அதுதான் ஒரு வேர்டில் சொல்லணும்னா அதுதான் உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்புடா டீசரு செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கு. அதுவும் சந்தோஷ் நாராயணன் செம்ம மாஸ் பண்ணிட்டாரு சொல்ல போனால். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறையா விஷுவல்ஸ் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு. யங் ரஜினியை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட, ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லணும். அது கண்டிப்பாக நிறைவேறிச்சு. உண்மையாலுமே 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரஜினி இந்த தடவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் செம்மையாக தூண்டி விட்டுருக்கு. இந்த நெருப்புடா டீசரு, இந்த சாங் டீசரு நிறையா பார்த்தீங்கன்னா லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. தலைவர் தரிசனம் எப்போ பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆடியோ லீக் ஆனது ஒன்று, ஒரே அந்த லைட்டாக லீக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணதுனால செம இது பண்ணிட்டாங்க. ஆடியோ உடனே ரிலீஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன சொல்ல, பெரிய ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷனாக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கம்மியாக பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டு. அதுவும் தலைவரை அப்போ ஆடியோ லான்ச்சில் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் எல்லா 5 சாங்குமே செம்ம மாசாக இருக்குது. அநேகமாக ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல, ஆனால் ட்ரெய்லருக்காக தான் வெயிட்டிங்கு. இந்த நெருப்புடா டீசரில் உண்மையாலுமே யங் ரஜினி டான் ஆகிறது நிறையா போர்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரை கண்டிப்பாக அது ஆங்கிளில் பார்த்தே ஆகணும். ஏன்னா சங்கர் படத்தில் போனோன்னா அப்படியே கிராஃபிக்ஸு ஹை ரேஞ்சு அப்படி இப்படின்லாம் நேட்டிவிட்டி இல்லாத மாதிரியே இருந்துச்சு ரஜினி சார் படத்தில் குறிப்பிட்ட ஒரு 5-6 வருஷமாக. அதனால் என்ன சொல்ல, லிங்காவில் கொஞ்சம் நேட்டிவிட்டி மாதிரி வந்தாலும் அது கரெக்டாக செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பாழாகாதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் யூடியூப்பை ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எவ்வளோ பெரிய இது உருவாகி இருக்கு அப்படின்ட்டு, ட்ரெண்ட் உருவாகி இருக்குன்னு. செம்ம வியூஸு, லைக்ஸ் எல்லாமே செமையாக பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அநேகமாக அதிக லைக்ஸ் வாங்கின டீசர் இதுதான் நினைக்கிறேன், இந்தியன் டீசரு. ஸோ தலைவர் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சும்மா இது அவர் தலைவர் டைலாக் சொல்கிற மாதிரி, இது சும்மா டீசர் தாம்மா, இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா, மெயின் பிக்சர் ஒன்றும் பார்க்கல. நல்லா இருந்துச்சு. இந்த நெருப்புடா டீசரில் தன்ஷிகாவை காமிச்சிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு டீசரில் காமிக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தடவை காமிச்சிருக்காங்க, என்ன ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி லைட்டாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு கலவர காட்சி மாதிரி வருது, அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரேட்மார்க்கு சிரிப்பு, அது சான்ஸே இல்லை. மொத்தத்தில் சொல்ல போனால் செம்ம ஆவலை தூண்டிருக்கு. ட்ரெய்லரு எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ படம் தான் முக்கியம். அநேகமாக செம வெற்றி படமாக வரும்னு எல்லாத்தோட ஆசை ஆவல் எல்லாமே அப்படி தான் இருக்குது. லிங்காவுக்கு அப்புறம் இது வர்றது உண்மையாலுமே நல்ல விஷயம் தமிழ் சினிமாவுக்கு. இன்னொன்று ஒரு நியூஸ் பார்த்தேன், விஜய் அவருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சாருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. படத்துக்காக வெயிட்டிங்கு. சீக்கிரம் வா கபாலி சார். அவர் தலைவர் பாஷையிலே சொல்லணும்னா கபாலிடா, கண்டிப்பாக வருவார். மாஸ் கலப்புவார், பட்டை கலப்புவார். அது வரைக்கும் காத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.